செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, பெண்களுக்கான உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாட்டின் பரிபூரண வளர்ச்சி அனைத்து கிராமங்களின் வளர்ச்சியை பொறுத்தே அமைகிறது. எனவே கிராமங்களின் முழுமையான வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. பொருளாதாரத்தை மேம்படுத்த போக்குவரத்து இன்றியமையாத ஒன்று. அதன் அடிப்படையில் சாலை வசதி இல்லாத கிராமங்களுக்கு அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் தேவையான சிறு பாலங்கள் மற்றும் வடிகால் வசதியுடன் கூடிய சாலைகள் அமைப்பதே பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் நோக்கமாகும். தேசிய ஊரக சாலை மேம்பாட்டு முகமையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இத்திட்டத்தின் கீழ் 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட குக்கிராமங்களில் உள்ள சாலைகள் மற்றும் மிகவும் பழுதடைந்த சாலைகள் தேர்வு செய்யப்படும். இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் சாலை பணிகள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் இதுவரை 180 கிலோமீட்டர் அளவில் 42 சாலைகள் 10,345 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் முடிவடைந்து இலக்கு எய்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் 200 கிராமங்களில் வாழும் மக்கள் பெருமளவில் பயனடைந்துள்ளனர். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தால் போக்குவரத்து வசதி அதிகரித்து வியாபாரம் மேம்பட்டுள்ளது என கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த ரோடு போட்ட பிறகு எங்களுக்கு ரொம்ப வசதியாகுதுமா. நிறைய கார்னரு, நிறைய ஆர்டி ஆஃபீஸு, சலரப்பட்டி, ராவத்தம்பட்டி, எலவம்பட்டி, மிளகரம்பட்டி, சாலூர், இதெல்லாம் ஜனங்க நைட்டு பகலாக போகிறாங்க. இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னே ஜனங்களே போக மாட்டாங்க, நைட்டில் எல்லாம் ஆளுகளே இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. நல்லாவே போகிறாங்க, நிறைய வராங்க, நைட்டு பகலாக போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குதுமா. பெரும்பான்மையாக விவசாயம் மற்றும் குடிசை தொழில் போன்ற வியாபாரங்களை நம்பியிருக்கும் கிராமங்களின் வளர்ச்சியை பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. பெண்களுக்கான உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என அத்தனை பருவங்களிலும் தன்னலம் கருதாது தன்னை சுற்றியுள்ளவர்களின் நலனுக்காக உழைப்பதுதான் தங்களின் அடையாளமாக மகளிர் கருதுகின்றனர். தன்னை பணயம் வைத்து குழந்தையை பெற்றெடுக்கும் பெண் சந்திக்கும் வேதனையும் மாதாந்திர அவஸ்தையை கூட யாரும் அறிந்திடாத வகையில் கடந்து செல்லும் பாங்கும் கொண்ட மகளிரின் மன வலிமைக்கு ஈடு இணை இருக்க முடியாது. பதின்பருவ மகளிர், பணிச்சூழலில் இருக்கும் பெண்கள், வீட்டை கட்டியாளும் இல்லத்தரசிகள் என மகளிர் பலரும் தங்களுக்காக நேரம் ஒதுக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது என்பது மிக சொற்பமாகவே இருக்கிறது. வீட்டில் யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் அதை சரியாக்கும் பணி பெண்களையே பெரும்பாலும் சார்ந்திருக்கிறது. ஆனால் வீட்டை சுமக்கும் பெண்களுக்கு உடல்நல பாதிப்பு என்றால் அது வீட்டையே தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறது. ஊட்டச்சத்து மிக்க உணவு, அன்றாட உடற்பயிற்சிகள், கவலையற்ற வாழ்க்கை முறை, சரியான தூக்கம் ஆகிய பல அம்சங்கள் இணைந்தே உடல் ஆரோக்கியம் அமைகிறது. அதிகாலை தொடங்கி இரவு வரை பல்வேறு பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாலும் தங்களுக்காக சில அடிப்படை உடற்பயிற்சிகளையாவது மகளிர் மேற்கொள்ள வேண்டும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. வினிதா பிரியா. ஜென்ரலாக லேடிஸ் ஜிம்முக்கு போகிறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும்தான் ஜிம் போகணும் அப்படின்றது கிடையாது. வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் ரொம்பவே முக்கியம். பெண்களுக்கு 40 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே முட்டி வலி வருது, முதுகு வலி வருதுன்ற மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. வெறுமனே இதுக்கு நம்ம மெடிகேஷன் எடுத்து சரி பண்றதுன்றது ஒரு நிரந்தரமான சொல்யூஷனா இருக்காது. அதுக்கு நம்ம ஃபிட்னஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். நான் டாக்டர் ரோஜாஸ்ரீ பேசுகிறேன். ஏன் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னா, இப்போ இருக்க நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஃபிட்னஸ் தான் ஒரே வழி. ஃபிட்னஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பிரெயின் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 40+, 30+ இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இது ரெண்டுமே இந்தியாவில் ஃபேமிலியில் எல்லா மெம்பர்ஸ்க்கும் இருக்குது. இதை தடுக்கணும்னா நம்ம எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். பிரதமரின் சூரிய சக்தி மேற்கூரை திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் வயிற்றில் பால்வார்க்க மிதமாக அவர்களின் மின் கட்டணத்தை 100%இலிருந்து 10% குறைத்து
பிரதமரின் சூரிய சக்தி மேற்கூரை வீடுகள் திட்டம் சாதனை படைத்து வருகிறது. 3000 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரை மின் கட்டணமாக செலுத்தி வந்த பொதுமக்கள் தற்போது 300 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை மட்டுமே மின் கட்டணமாக செலுத்தும் அளவிற்கு மின்சார நுகர்வில் பிரதமரின் சூரிய சக்தி மேற்கூரை திட்டம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு சூரிய சக்தி மேற்கூரையை அமைக்க வேண்டும் என்கிற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை காரணமாக தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின் கட்டணம் குறித்த கவலை அறவே இல்லை என்ற உன்னதமான சூழல் உருவாகி வருவதாக கூறுகிறார் சூரிய மின்சக்தி தொழில் முனைவோர் வினோத்குமார். மிடில் கிளாஸில் வந்து நீங்கள் ஆவரேஜாக ஒரு 2 மாதத்துக்கு ஒன்ஸ் அவங்க 4000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் இபி பில் கட்டுறாங்கன்னா அவங்க ஒரு 3 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் போடும்போது ஒரு 3 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,80,000லேருந்து 1,90,000 வரைக்கும் இருக்குது. அதில் 78,000 மானியம் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அது போக பேலன்ஸ் அவங்க வந்து லோன் மூலயமா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லோன் போடும்போது அவங்களுக்கு போட்ட லோனை 3 years to 4 years அவங்களோட இபி பில்லையே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுற அனைத்து எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ரீ ஆஃப் தி காஸ்ட் தான். இப்போ நீங்கள் 5000 ரூபா கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு வெறும் 500 ரூபா தான் நம்மளுக்கு இபி பில் வரப்போகுதுன்னா அதை 100%லேருந்து அதை வெறும் 10%க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 1 கிலோவாட் அமைப்பிற்கு 30,000 ரூபாயும், 2 கிலோவாட் அமைப்பிற்கு 60,000 ரூபாயும், 3 கிலோவாட் அமைப்பிற்கு 78,000 ரூபாயும் மானியமாக பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக மத்திய அரசு செலுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி பகுதியில் உள்ள வீடுகளில் பிரதமரின் சூரிய சக்தி மேற்கூரை திட்டத்தின் கீழ் சோலார் பேனல்கள் அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மின் கட்டணம் குறித்த கவலை முற்றிலும் விலகிவிட்டதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். ஸோ இது முன்னாடி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா கரண்ட் பில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபா தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் மழை காலம் இதில் கரண்ட் போகுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுக்கிற கரண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. கவர்மெண்ட்டில் உங்கள் ரீடிங்கை வச்சுட்டு இருப்பாங்க. 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் அவங்க இப்போ மழை காலம் வருது அப்படின்னா மழை காலம் முடிகிறவர்களும் நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த அந்த ரீடிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு அமௌண்ட் ஒன்றும் பெருசாக லாஸ் ஆகுறதில்ல, நல்ல கெயின் தான். சேலம் மாவட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பிரதமரின் சூரிய சக்தி மேற்கூரை திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். மிக மிக குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் கிடைப்பதுடன் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பிராந்தியத்தில் உட்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் அமைதி முயற்சிகள் பாராட்டத்தக்க வகையில் முன்னேற்றமடைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லுமாமியில் உள்ள நாகாலாந்து பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் இன்று பங்கேற்று உரையாற்றினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மற்றும் கேரள விவசாயிகள் கூடுதல் பயன்பெறும் வகையில் தென்னை விவசாயத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பழங்குடியின இளைஞர்களுக்கு தேசிய அளவிலான தளத்தையும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கும் வகையில் கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு சத்தீஸ்கரில் வரும் 25ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழக மக்களின் நலனுக்காக கூடுதல் ரயில்களை இயக்குவது மற்றும் நிறுத்தங்களை அதிகரிப்பது தொடர்பாக தாம் வைத்த கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஆலோசனை என கூறி வாட்ஸ்அப்பில் போலியான தகவல்கள் பரவி வருவதாகவும் அத்தகைய எந்தவொரு அறிவுறுத்தலையும் தூதரகம் வழங்கவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எத்தகைய தகவல்களையும் சரிபார்க்காமல் பகிர வேண்டாம் என்றும் தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.